ஒன்று ஃபீல் ஆகிறது எனக்கும் நேச்சுரல் சரியா இதுதான் சொல்லி டேப்லெட் இருக்குது. இந்த கம்பி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ மார்னிங் லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்தது. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பார்வதி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. கமருதீன் முதல்ல பேசுறதுக்காக வராரு. எனக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்கு. நீ அதை பற்றிலாம் தேவையில்லாமல் யோசிக்காத, நம்ம எதுனாலும் வெளியே போய் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக வெளியே போய் ப்ரொசீட் பண்ணிக்கலாம்லாம் பேசுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது, அது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த பாட்டு பாடி ஃபன் பண்ணுறது வெளியே வச்சு பண்ணலான்ற மாதிரி எல்லாருமே வெளியே வச்சு பண்ணாங்க. கமருதீன் பார்வதி ரெண்டு பேருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஒன்ஸ் படுக்கிற டைம் வரும்போது ஒரு 6-7 பேர் மட்டும் வெளியே படுத்துக்கலாம், மற்றவங்க உள்ளே போயிடலான்ற மாதிரி உள்ளெல்லாம் போயிட்டாங்க. அந்த 6 பேர் படுக்கலாம்னு நினைக்கும் போது டாகு குலைச்சது. நைட்டு நேரம் டாகு குலைக்கவே குலைக்காது. நீங்கள் படுக்க போறீங்கன்னா பகலில் தான் வந்து நாய் குலைக்கும், ஆனால் நைட்டு டாகு குலைக்காது. என்ன நாய் குலைக்கிற சவுண்டை போடுறாங்கன்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன பிக் பாஸ், எதுக்கு பிக் பாஸ் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வெளியே இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் மட்டும் அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. யாரு? கமருதீன், பார்வதி. அந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூமை விட்டு கமருதீன் வெளியே வராரு. கொஞ்ச நேரத்தில் பார்வதி அந்த பகுதியில் நடமாடிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதியும் ஏறக்குறைய ரெஸ்ட் ரூமை விட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் ரூம்ல ஏதோ பண்ணியிருக்காங்க, அதனால தான் பிக் பாஸ் நாயை கொலைக்க விட்டுருக்காருன்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பிக் பாஸ் வந்து தூங்கணும்ல, பிக் பாஸை ஒரு நபர் தானே வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நபர் அவைலபிளா இல்லைன்றதுனால நாய் சவுண்டை போட்டிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி நடந்ததுக்கு அப்புறம் பார்வதி வந்து டோட்டலா டவுன் ஆயிட்டாங்க. அதாவது அங்க உள்ள ஏதோ நடந்திருக்குங்க, 2 பேரும் உள்ள போய் கொஞ்சம் சில்மிஷம் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. அந்த சில்மிஷம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டுமேன்ற மாதிரி கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்டைமு ஒரு 1 மணி 2 மணி இந்த டைம்லலாம் டீமே தூங்கியிருப்பாங்க. நம்ம உள்ளே போய் ஏதாவது பண்ணலான்னு இவங்க 2 பேர் போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த பார்க்கிங் சவுண்டு கொடுத்துருக்காங்கல்ல, டாக் கத்துற மாதிரி சவுண்டு கொடுத்தது கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு பார்வதிக்கு. பார்வதி நைட்டு என்னென்னமோ சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து பிக் பாஸ் நான் வீட்டை விட்டு போயிடுறேன் பிக் பாஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்றாங்க, பிக் பாஸ் கிட்ட, அதாவது பிக் பாஸ் நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ற மாதிரிலாம் பார்வதி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் எப்பவுமே வேக்கப் சாங்லாம் போட்டதுக்கப்புறம் பார்வதி எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் இன்னைக்கு டான்ஸ் பண்ணாமல் அமைதியாக படுத்துட்டாங்க. இதை வினோத்தம் கவனிக்கிறார். என்ன இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்ற மாதிரி. முதல்ல கமருதீன் வந்து பேசிட்டு இருக்கான், நீ ஃபீல் பண்ணாத விடு, வெளியே போய் பார்த்துக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்கானா. அடுத்ததா வினோத் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்னம்மா உடம்பு முடியாத மாதிரி இருக்க, என்ன பிரச்சனைமா, உடம்பு கிடம்பு சரியில்லையா, அதாவது பெண்களுக்கு அதாவது மாதம் வர அந்த பிரச்சனையான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் அந்த பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்சம் உடம்பு முடியல, நான் மாத்திரை போட்டிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேற்று நைட்டு எல்லாரு கூடயும் சேர்ந்து ஃபன் பண்ணி ஜாலியா இருந்தாங்க. ஆனா அந்த டாக் குலைக்கிற சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமே டோட்டலா பார்வதி ரியாக்ஷன் டவுன் ஆயிடுச்சு, ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. என்னென்னமோ அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதாவது என் எமோஷனை நான் கண்ட்ரோல் பண்ணோம், பிக் பாஸ் என்ன அனுப்பிடுங்க பிக் பாஸ் அப்படி இப்படின்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து உள்ள லீல பண்றதுக்கு போயிருக்காங்க. ஆனா அன்டைம் யாருக்கும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் அங்க இருந்துட்டு வரலாம்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. பட் பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குறவர் கூட அப்ப அவைலபிளா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா டீமை சேர்ந்தவங்க டாக கொலைக்க விட்டா, அதாவது அந்த சவுண்டை கொடுத்தா புரிஞ்சிட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்றதுக்காக கூட பண்ணிருக்கலாங்க. சோ என்ன ஐயோ அப்ப டீமுக்கு தெரிஞ்சிருச்சா, ஏன்னா எல்லாருமே டாக் எதனால நைட்டு நேரம் குலைச்சதுன்னு கேள்வி கேட்கறாங்க. இவங்க 2 பேர் கிட்ட இருந்து மட்டும் அந்த கேள்வியே வரலங்க. ஏங்க 2 பேர் கேள்வி கேட்கல? இவங்க 2 பேரும் கேட்கணும்ல ஏன் குலைச்சதுன்ட்டு. இவங்க 2 பேருக்கு ஏன் குலைச்சதுன்ற காரணம் தெரிஞ்சாதான் இவங்க கேட்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ் டீம் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த இடத்துல கூட கேமரா வச்சு காமிச்சிருக்கலாம், இவங்க 2 பேருமே அங்க இருந்து தான் வராங்கன்ட்டு. பிக் பாஸ் டீம் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இல்ல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. காலையில இருந்து பார்வதி இப்ப காலையில வேக்கப் சாங் போட்டாங்க, தக்க தைய சாங் தான் போட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து இவங்க அப்செட்ல தான் இருக்காங்க. வினோத் அவங்க கிட்டயும் கேட்கிறாரு, என்னமா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அடுத்து கமருதீன் கிட்டயும் தனியா கேட்கிறாரு, என்னடா அவளுக்கும் உனக்கும் பிரச்சனை, ஏதாவது சண்டையாடா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா சின்ன சண்டை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்வதி இவ்வளோ அப்செட்டா இருக்கிறது தான் இன்னும் டவுட் அதிகமாக்குது. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, லைவ்ல பார்த்தவங்க சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.